நிதி ஆதாரம் குறைவாக உள்ளதால் தாவேக் அரசு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும். நிதிநிலை அறிக்கையின் போது நிதியமைச்சர் மரிய வில்சன் அறிவிப்பு. மக்கள் தேர்வு செய்யப்பட்ட நமது அரசானது மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை படிப்படியாக நிறைவேற்றும் அதே வேளையில் மாநிலத்தை இந்த நிதி நெருக்கடியில் இருந்து மீட்பதற்கு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது. புதிய திட்டங்களை செயல்படுத்த போதிய நிதி ஆதாரம் இல்லை என நிதிநிலை அறிக்கையின் போது நிதியமைச்சர் மரிய வில்சன் அறிவிப்பு. தமிழ்நாட்டின் கடந்த 5 ஆண்டுகளில் இருமடங்காக அதிகரித்து 10,98,000 கோடியாக உள்ளதாகவும் சுட்டிக்காட்டல். தமிழ்நாட்டின் கடன் 5 ஆண்டுகளில் மட்டும் 2 மடங்காக உயர்ந்து 10 லட்சம் கோடி ரூபாய் என்ற அளவில் இருப்பதை நமது அரசு ஆட்சி அமைந்தவுடன் வெளியிட்ட நிதி மேலாண்மை குறித்து வெள்ளை அறிக்கையின் மூலம் தெளிவுபடுத்தி உள்ளோம். மேலும் மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் சொந்த வரி வருவாயின் விகிதம், வருவாய் பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறை என பல்வேறு நிதிநிலை குறியீடுகளில் தமிழ்நாடு மற்ற இணை மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் பின்தங்கிய நிலையே உள்ளது. மொத்த வரி வருவாயில் வட்டி செலுத்துவதற்கான தொகையும் பொறுப்பு ஏற்றுக்கொண்ட செலவுகளும் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. இதன் காரணமாக புதிய திட்டங்கள் செயல்படுத்துவதற்கு கிடைக்கும் நிதி ஆதாரம் என்பது குறைவாகவே உள்ளது. 2026-27 நிதியாண்டில் மொத்தம் 1,73,445 கோடி ரூபாய் கடன் பெறவும் 51,971 கோடி ரூபாய் திருப்பிச் செலுத்தவும் திட்டம். சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் மரிய வில்சன் தகவல். அரசு பள்ளிகளில் சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் திட்டம் நடைமுறைப்படுத்த முதற்கட்டமாக 10,000 பள்ளிகளுக்கு 139 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. காமராஜர் சிறப்பு பள்ளிகளில் 9ஆம் வகுப்பு முதல் 12 வரை அனைத்தும் இலவசமாக வழங்க 125 கோடி ஒதுக்கீடு செய்யப்படுவதாக நிதிநிலை அறிக்கையில் அறிவிப்பு. தூய்மையான மற்றும் பாதுகாப்பான கற்றல் சூழலை உறுதி செய்வது என்பது மாணவர்களின் தரமான கல்வி பெறுவதற்கு அவர்களின் நலனுக்கு அவசியமாகும். தற்போது அரசு பள்ளிகளில் தொழில்முறை தூய்மை பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சேவைகள் வழங்குவதற்கான ஒருங்கிணைத்து நடைமுறை இல்லாத நிலையில் கருத்தில் கொண்டு சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் திட்டத்தினை அரசு செயல்படுத்த உள்ளது. இத்திட்டத்தின் கீழ் தினசரி தூய்மை பணிகள், குடிநீர் வசதிகள் மற்றும் கழிப்பறைகள் பராமரிப்பு மற்றும் ஸ்கூல் கேம்பஸ்களுக்கு 24 மணி நேரம் பாதுகாப்பு ஆகியவை உறுதி செய்யப்படும். இதன் மூலம் நமது சூப்பர் சிஎம் ஆட்சியில் சூப்பர் சேஃப்டி, சூப்பர் ஸ்டூடெண்ட் மற்றும் சூப்பர் கேம்பஸ் உறுதி செய்யப்படும். முதற்கட்டமாக 10,000 பள்ளிகள் செயல்படுத்தப்பட உள்ள இந்த திட்டத்திற்காக 2026-27 ஆண்டுக்கான திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 139 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. $3,734 அரசு பள்ளிகளில் 2,132 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீனமயமாக்கல் திட்டம் அறிவிப்பு. இந்த ஆண்டிற்கு முதற்கட்டமாக 300 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுவதாக நிதிநிலை அறிக்கையில் அறிவிப்பு. சிறப்பு திட்ட செயலாக்கத்துறைக்கு 17,150 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. ஒலிம்பிக் போட்டிகளில் தங்கம் வெல்வதை நோக்கமாக கொண்டு சர்வதேச அளவில் விளையாட்டுத் துறையில் தமிழ்நாட்டை உச்சத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் மாநிலம் முழுவதும் 10 ஒலிம்பிக் சிறப்பு மையங்களை அமைக்க 50 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. பள்ளிக்கல்வித்துறைக்கு 44,527 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. உயர்கல்வித்துறைக்கு 8,393 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக நிதியமைச்சர் மரிய வில்சன் அறிவிப்பு. தன்னை உயிராக நேசிக்கும் ஜென்சி தலைமுறை தலைசிறந்த தலைமுறையாக வளர்த்தெடுக்கும் வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளார் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அதன் வெளிப்பாடே இந்த மேம்படுத்தப்பட்ட செயல் திட்டம். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் பள்ளி கல்வித்துறைக்கு 44,527 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது.
சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறைக்கு 9,818 கோடி ஒதுக்கீடு. தமிழ்நாட்டில் 12 மாவட்டங்களில் 12 முதியோர் இல்லங்களை நிறுவ 6,60,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கப்படுவதாக நிதிநிலை அறிக்கையில் தகவல். ஆண்டிற்குள் பொறியியல் கல்லூரிகள், பாலிடெக்னிக் கல்லூரிகள் மற்றும் தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிலும் 5 லட்சம் இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு திறன் பயிற்சி அளிக்கப்படும் என அறிவிப்பு. தனித்துவமான செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டத்தினை வடிவமைக்க கல்வியாளர்கள் மற்றும் தொழில்துறை முன்னோடிகள் கொண்ட நிபுணர் குழு அமைக்கப்படும் என நிதிநிலையில் அறிவிப்பு. கூட்டுறவுத்துறைக்கு 8,028 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அறிவிப்பு. டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களில் நெல் சாகுபடியினை ஊக்குவிக்க குறுவை தொகுப்பு திட்டத்திற்காக 5,134 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. வேளாண் மற்றும் உழவர் நலத்துறைக்கு 14,984 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டத்தின் மூலம் 100% மானியத்தில் 30,000 பயனாளிகளுக்கு 5 ஆண்டுகள் வீதம் வழங்க 110 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு 23,357 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. புற்றுநோய் பராமரிப்பு மருத்துவமனைகளுக்காக 10 கோடி ரூபாயும், தாய் சேய் நலனுக்காக 23 கோடி ரூபாயும், நடமாடும் முதியோர் சிகிச்சை மையங்களுக்காக 33 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு. விவசாயிகளுக்கு குறைந்த விலையில் தரமான தீவனம் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் 6,07,00,000 ரூபாய் ஒதுக்கீடு. சமூக பங்களிப்பின் வாயிலாக மேய்ச்சல் நிலங்களை மீட்டெடுத்தல் மற்றும் நறுக்கிய தீவன பயன்பாட்டை மேம்படுத்த 13 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. கால்நடை பராமரிப்பு, பால்வளம், மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறைக்கு 4,880 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. ஒவ்வொரு ஆண்டும் 10,000 தகுதி வாய்ந்த பெண்களுக்கு கறவை மாடுகள் வழங்க 57 கோடி ரூபாயும், நவீன ஆழ்கடல் மீன்பிடி படகுகள் வாங்க வட்டி மானிய உதவி மற்றும் பாரம்பரிய மீனவர்கள் ஆழ்கடல் மீன்பிடி தொழிலை ஊக்குவிக்க 5,12,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறைக்கு 39,609 கோடி ரூபாயும், உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறைக்கு 14,230 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு. பெண்களின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக அமைக்கப்பட்ட சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படைக்காக 354 கோடி ஒதுக்கீடு. உள்துறை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறைக்கு 17,290 கோடி ரூபாயும், வணிக வரிகள் துறைக்கு 651 கோடி ரூபாயும், முத்திரை தாள்கள் மற்றும் பத்திரப்பதிவு துறைக்கு 475 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு. இயற்கை வளங்கள் துறைக்கு 438 கோடி ரூபாயும், ஓய்வூதியம் மற்றும் ஏனைய ஓய்வுகால நன்மைகளுக்கு 47,240 கோடி ரூபாயும், நிதி நிர்வாகத்துறைக்கு 2,486 கோடி ரூபாயும், சுற்றுலா, கலை மற்றும் பண்பாட்டுத்துறைக்கு 775 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்த அறிவிப்பு. தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி ஆகிய தென் மாவட்டங்களில் தொழில் வளர்ச்சியில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படுத்தும் வகையில் விண்வெளி ஏவுதளத்தின் புவியியல் முக்கியத்துவத்தை அடிப்படையாக கொண்டு முதலீட்டு மண்டலம் அமையும் என அறிவிப்பு. இந்தியாவின் முதல் பிரத்யேக செயற்கை நுண்ணறிவு நகரமாக AI பல்கலைக்கழகம், சர்வதேச திறன் மேம்பாட்டு மையம், குவாண்டம் தொழில்நுட்பம் மற்றும் ஆராய்ச்சிக்கான ஒருங்கிணைந்த மையம் அமைக்க சாத்தியக்கூறு ஆய்விற்கு 5 கோடி ஒதுக்கீடு. தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறைக்கு 4,414 கோடி ரூபாயும், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறைக்கு 2,142 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு. கைத்தறி, கைத்திறன், துணி நூல் மற்றும் கதர் துறைக்கு 1,678 கோடி ரூபாயும், செயற்கை நுண்ணறிவு, தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறைக்கு 398 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு. எரிசக்தி துறைக்கு 15,828 கோடி ரூபாயும், வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறைக்கு 8,852 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு.
நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறைக்கு 29,863 கோடி ரூபாயும், நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறைக்கு 21,524 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு. உலகத்தரம் வாய்ந்த நீடித்த பாதுகாப்பான மற்றும் நிலைத்தன்மை கொண்ட சாலை உட்கட்டமைப்பை வழங்க 9,300 கோடி ரூபாயும், போக்குவரத்து துறைக்கு 13,561 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு. நீர்வளத்துறைக்கு 9,264 கோடி ரூபாயும், சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறைக்கு 1,762 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்து அறிவிப்பு. காவிரி, வைகை மற்றும் தாமிரபரணி நதிகள் மறுசீரமைப்பு திட்டத்திற்கு 25 கோடி ரூபாயும், நதிநீர் இணைப்பு திட்டங்களுக்காக 200 கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கீடு. காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே தடுப்பணைகள் கட்டி நீர்மட்டம் உயர்த்தும் நடவடிக்கை குறித்து விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க சாத்தியக்கூறுகளை ஆய்வு செய்ய 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 11ஆம் வகுப்பு பயிலும் 5,32,000 மாணவர்களுக்கு 277 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சைக்கிள் வழங்க திட்டம். ஹெல்மெட் மற்றும் தண்ணீர் பாட்டில் வைக்கும் வசதியுடன் கூடிய நவீன சைக்கிள் வழங்கப்படும் என நிதிநிலை அறிக்கையில் அமைச்சர் அறிவிப்பு. அரசு பள்ளிகளில் பள்ளி நேரத்திற்கு பிறகு தினமும் 1 மணி நேரம் முறைப்படுத்தப்பட்ட விளையாட்டு பயிற்சி வழங்கப்படும் என நிதிநிலை அறிக்கையில் நிதியமைச்சர் அறிவிப்பு. விளையாட்டு வீரர்களுக்கு நிதி உதவி வழங்க கூடுதலாக 22 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. தமிழ்நாட்டில் அடுத்த 5 ஆண்டுகளில் 20,000 பொது EV சார்ஜிங் நிலையங்கள் உருவாக்கப்படும் எனவும் அதற்காக 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் அறிவிப்பு. குடியிருப்புகளில் EV சார்ஜிங் நிலையங்களுக்கு அரசு மானியம் வழங்கப்படும் எனவும் அதற்காக 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் அறிவிப்பு. தரமான பொது விநியோகத்தை வழங்கும் நோக்கில் பொட்டலமிடப்பட்ட கோதுமை மாவு வழங்கும் முன்னோடி திட்டம் செயல்படுத்தப்படும் என அறிவிப்பு. தரமான மற்றும் அளவான அத்தியாவசிய பொருட்களின் விநியோகத்தை படிப்படியாக மாநிலம் முழுவதும் விரிவாக்கம் செய்ய 18 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. செப்டம்பர் 8ஆம் தேதி வரை தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும் என சபாநாயகர் JCT பிரபாகர் அறிவிப்பு. இன்று வேளாண் பட்ஜெட்டும், ஆகஸ்ட் 7, 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் பட்ஜெட் மீதான விவாதமும், 12ஆம் தேதி பட்ஜெட் விவாதம் மீதான பதிலுரையும் அளிக்கப்படும் எனவும் அறிவிப்பு. 8/8/2026 சனிக்கிழமை மற்றும் 9/8 ஞாயிற்றுக்கிழமை அரசு விடுமுறை அன்று சட்டமன்ற பேரவை இருக்காது. 10/8/2026 திங்கட்கிழமை அன்று திருத்திய நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண்மை திருத்திய நிதிநிலை அறிக்கை மீதான விவாதங்கள் தொடரும் 2ஆம் நாள். அதேபோன்று செவ்வாய்க்கிழமை 11ஆம் தேதியும் அதே விவாதம், பொது விவாதம் தொடரும். 12/8/2026 புதன்கிழமை அன்று பொது விவாதமும் அதற்கு பதிலுரையும் நடைபெறும். அரசினர் சட்டம் 8/9/2026 செவ்வாய்க்கிழமை பொதுத்துறை, மாநில சட்டமன்றம், ஆளுநர் மற்றும் அமைச்சரவை, நிதித்துறை, திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை, ஓய்வூதியங்களும் ஏனைய ஓய்வுகால நன்மைகளும் என்று 8/9/2026 செவ்வாய்க்கிழமையுடன் இந்த கூட்டத்தொடர் நிறைவு பெறுவதாக இன்று கூடிய அலுவல் ஆய்வுக் குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் தமிழக அரசு கடன் இருப்பது வருத்தம் அளிக்கிறது என்றும், நீர்மிகை மாநிலமாக தமிழ்நாடு உருவாக வேண்டும் என்ற அறிவிப்பு பட்ஜெட்டில் இல்லாதது வருத்தம் அளிக்கிறது. மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய திட்டங்கள் தொடர வேண்டும் என்பதுதான் தேமுதிகவின் நிலைப்பாடு என சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி. 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல கடன்ல இருக்கு இன்னைக்கு தமிழ்நாடு. பட்ஜெட் அப்படின்னாலே ஒரு குடும்பத்திலிருந்து தொடங்கும். அந்த பட்ஜெட்டை எப்படி அந்த மாசம் நம்ம நிர்வகிக்கணும், நமக்கான வரவு என்ன, நமக்கான செலவு என்ன, இதை எப்படி நம்ம சரி செய்யணும், கடன்ல இருந்து எப்படி நம்ம பட்ஜெட்டை சரி பண்ண முடியும் என்பது ஒவ்வொரு குடும்பத்திலும், ஒவ்வொரு சமையல் அறையிலும் அஞ்சரை பட்டியிலிருந்து தொடங்கக்கூடியதுதான் பட்ஜெட்.
இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு ஒரு நாட்டின் பட்ஜெட்டா வருது. அதனால இன்னைக்கு 10 லட்சம் கோடிக்கு மேல் தமிழ்நாடு இன்னைக்கு கடன்ல இருக்கிறது என்பதை வேதனையோட நான் பதிய வைக்கிறேன். இந்த கடன் சுமையை குறைப்பதற்கு என்ன திட்டங்கள் என்பது எதிலும் அறிவிக்கப்படவில்லை. கடன் மட்டும் பல லட்சம் நம்ம கோடிகள் இன்னைக்கு கடன் மட்டும் கட்டிட்டு இருக்கோம். அந்த கடன் சுமையையும் வட்டி சுமையையும் குறைப்பதற்கான அறிவிப்புகள் இல்லை என்பதும் வருந்தத்தக்கது. தமிழ்நாட்டில் டாஸ்மாக் மது வகைகளை ஆன்லைனில் முன்பதிவு செய்யும் முறை இன்று முதல் நடைமுறைக்கு வரவிருப்பதாக வெளியாகியுள்ள செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை. மதுவை ஒழிப்பதற்கு பதிலாக மது வாங்குவதை மிகவும் எளிமையானதாக மற்றும் முயற்சி மிகவும் பிற்போக்கானது என குற்றஞ்சாட்டிய அன்புமணி, மது பழக்கத்தை அதிகரிக்க செய்யும் இந்த மது முன்பதிவு திட்டத்தை தமிழக அரசு கைவிட வலியுறுத்தல். தமிழக சட்டப்பேரவையில் தாவேக அரசு தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ள பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு கோவையைச் சேர்ந்த எம்எஸ்எம்இ அமைப்புகள் வரவேற்பு. நிலுவையில் உள்ள எம்எஸ்எம்இ மானிய தொகைகளை விரைந்து வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முக்கிய தொழில் மையங்களின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேலும் உயர்த்த வேண்டும் என்றும் வலியுறுத்தல். மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களுடைய தலைமையிலான அரசின் முதல் பட்ஜெட் ஆனது இன்று தாக்கல் செய்யப்பட்டது. அதில் எங்களது எம்எஸ்எம்இ துறைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய 2142 கோடி ரூபாய் என்ற தொகையை வரவேற்கிறோம். மேலும் ஏஐ தொழில்நுட்பங்களும் புதிய சிப்காட்டுகள் மற்றும் புதிய வேலைவாய்ப்பு பயிற்சிகள்லாம் உருவாக்குறதுக்கான விஷயங்களை இதில் சொல்லியிருக்காங்க. மகளிர் மேம்பாட்டு திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. மகளிர் சுய தொழில் முனைவோருக்கு 250 கோடி ரூபாய் வரையிலான ஊக்கத்தொகைகளும், மேலும் மாணவர்கள் பயிற்றுவிக்கும் திட்டங்களில் தொழிலாளர் நலத்துறைகளிலும் பண ஒதுக்கீடுகளானது போதுமானதாக உள்ளது. இன்னும் எம்எஸ்எம்இ துறைக்கானது ஒரு 3500 கோடி என்ற அளவில் ஒதுக்கியிருந்தால் இன்னும் இந்த துறையினுடைய வளர்ச்சி மிக சிறப்பானதாக இருக்கும். தமிழக அரசு தாக்கல் செய்துள்ள புதிய பட்ஜெட்டில் கடந்த ஆட்சியில் உயர்த்தப்பட்ட மின்சார நிலை கட்டணத்தை திரும்பப் பெறுவது குறித்து எந்த அறிவிப்பும் இல்லை என தொழில் அமைப்புகளின் கூட்டமைப்புகள் கருத்து. சுகாதாரம் மற்றும் மின்சாரத்துறை சார்ந்த அறிவிப்புகளை வரவேற்கும் அதே வேளையில் தொழில்துறையினரின் முக்கிய கோரிக்கைகளையும் அரசு நிறைவேற்றிட வலியுறுத்தல். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தொழில்துறையினரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த நிலை கட்டணத்தை இந்த அரசு திரும்ப பெறும் என்று எதிர்பார்ப்பு எங்கள் அனைவருக்கும் இருந்தன. அந்த எதிர்பார்ப்பு என்பது இந்த பட்ஜெட்டில் அறிவிப்பில் இல்லை. ஆகையால் நாங்கள் எதிர்பார்ப்பது தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றக்கூடியவர்கள் இதே தேர்தலுக்கு முன்பாக தொழில்துறைக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தார். நிலை கட்டணத்தை திரும்ப பெறுவது சம்பந்தமாகவும் எங்கள் தொழில் கேட்பதற்கின்ற நெருக்கடியில் தீர்வதற்கு வழிகாட்டுவதாகவும் சொல்லியிருந்தார்கள். அந்த அறிவிப்பை அந்த தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றுகின்ற வகையில் அவர் இந்த நிலை கட்டணத்தை இந்த கூட்டத்தொடரிலே பட்ஜெட் கூட்டத்தொடரிலே அறிவிக்க வேண்டும். நிலை கட்டணத்தை திரும்ப பெற வேண்டும். தமிழகத்தில் பேருந்து நிலையம், ரயில் நிலையம் உள்ளிட்ட பொது இடங்களில் புகைப்பிடித்தால் சிறை தண்டனை விதிக்க தமிழக அரசு பரிசீலனை. பொது இடங்களில் புகைப்பிடிப்பதால் அவர்கள் மட்டுமின்றி அருகில் இருப்பவர்களும் பாதிக்கப்படுவதால் தமிழக அரசு திட்டம். தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையை வரவேற்பதாக திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கம், ஆயத்த ஆடை ஏற்றுமதி மேம்பாட்டுக் கழகம் அறிவிப்பு. திறன் மேம்பாட்டு சிறு குறு தொழில்களுக்கு நிதி ஒதுக்கீடு, திருப்பூர் டெக்னாலஜி சென்டர் என பல்வேறு திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதற்கு வரவேற்பு. 30 கோடி ரூபாயில் ஒரு திட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அதையே திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கம் வரவேற்கிறது. கைத்தறி மற்றும் கைத்திறன் துணை நூல் மற்றும் கதத்துறைக்கு 1678 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறார்கள். அதுவும் திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கம் வரவேற்கிறது. திருப்பூர் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி சென்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு சுற்றுச்சூழலுக்கு உகந்த பசுமை ஆடை உற்பத்திகளுக்கு ஒரு 10 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறார்கள். அதையே திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கம் வரவேற்கிறது. இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். இணைந்திருங்கள் நியூஸ் செய்திகளோடு.
தொடர்ந்து தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சமையல் கேஸ் சிலிண்டர் வாடிக்கையாளர்களின் ஆதார் சரிபார்ப்பு வாயிலாக உண்மைத்தன்மையை உறுதி செய்வதற்கான பணியை வரும் 16ஆம் தேதிக்குள் முடிக்க எண்ணெய் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு கெடு. கேஸ் ஏஜென்சிக்கு சென்று விரல் ரேகை பதிவு செய்யாத வாடிக்கையாளர்களுக்கு சிலிண்டர் மானியம் நிறுத்தப்பட வாய்ப்பு. மதுரையில் பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய பிரபல ரவுடி முருகன் ஓட விரட்டி வெட்டி படுகொலை. நீதிமன்றத்தில் ஆஜராகிவிட்டு வீடு திரும்பும்போது பின்தொடர்ந்து வந்த 4 பேர் கொண்ட கும்பல் வெறிச்செயல். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை விசாரித்த தனிப்படை போலீசாரிடம் உயரதிகாரிகள் விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிக்க வைப்பேன் என தொழிலதிபரை மிரட்டி பணம் பறித்த வழக்கில் காவல் ஆய்வாளர் புகாரி கைது செய்யப்பட்ட நிலையில் மற்றொரு ஆய்வாளர் சரவணன் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம். செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரியில் கஞ்சா வழக்கில் ஜாமீனில் வெளிவந்த குற்றவாளி மீண்டும் கஞ்சா வழக்கில் கைது. 4 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் தைலாபுரம் ராஜதுரை என்ற இளைஞரை சிறையில் அடைத்தனர். ஆபாசமாக பேசியது தொடர்பாக உதயநிதி கைது செய்யப்பட்ட போது காவலர்கள் மீது திமுகவினர் தாக்குதல். திமுகவினர் தாக்கியதாக 4 பெண் காவலர்கள் மற்றும் 3 ஆண் காவலர்கள் சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வேலை தேடி கோவைக்கு வந்து நண்பர்களுடன் தங்கியிருந்த சென்னை வியாசர்பாடியைச் சேர்ந்தவர் நவீன் என்ற இளைஞர் கத்தியால் குத்தி கொலை. இருசக்கர வாகனத்தில் வேகமாக சென்றது குறித்து தட்டி கேட்ட ஆத்திரத்தில் இளைஞரை கொலை செய்த கோவை அசோக் நகரைச் சேர்ந்த சந்தோஷ், விக்னேஷ் உள்ளிட்ட 8 பேர் கைது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் 1 லட்சம் ரூபாய் மாமூல் கேட்டு விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் நிர்வாகிகள் தங்களை மிரட்டுவதாக காவல் நிலையத்தில் மீன் வியாபாரிகள் புகார். மாமூல் தராததால் வியாபாரம் செய்ய முடியாத அளவிற்கு தங்கள் கடைகளில் முச்செடிகள் மற்றும் பாட்டில்களை உடைத்து போட்டுள்ளதாக மீன் வியாபாரிகள் குற்றச்சாட்டு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செயலாளர் பல்க் ராசா என்பவர் எங்களிடம் 1 லட்ச ரூபா மாமூல் கேட்டு தொந்தரவு செய்தவுடன் எங்கள் கடைகளை ஞாயிற்றுக்கிழமை மதியம் சாயங்காலம் இரவு 7 மணி அளவில் விஷ முள்ளுகளையும் பாட்டில்களையும் நொறுக்கி கொண்டு கடைகளில் மூடிவிட்டு கடை போடப்படாமல் நாங்கள் 2-3 நாளாக இதோட கடைகள் போடாமல் எங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு நாங்கள் கஷ்டத்தில் இருக்கோம். எங்களை நம்பி இந்த சுற்று வட்டாரத்துலேருந்து மீன் கூட இங்கே வரணும். அந்த மீன்களை நாங்கள் வாங்கிட்டு போய் இந்த மீன்கள்லாம் இப்போ வேஸ்ட் ஆகி நாங்கள் கீழே முட்டி தட்டிக்கிட்டு இருக்கோம். எங்கள் வாழ்வாதாரம் போச்சு. விடுதலை சிறுத்தை மாவட்ட செயலாளர் பல்க் ராசா எங்களை ரொம்ப மிரட்டுறாப்புல. மீறி நாங்கள் அவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். கம்ப்ளைண்ட் பண்ணால் உங்கள் மேலே சிஎஸ்ஆர் நடவடிக்கை கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் எங்கள் அப்படி சொல்லி நாங்கள் சிஎஸ்ஆர் போட சொல்லுவோம். எங்களுக்கு மிரட்டி பணம் கேட்குறாப்புல. நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் அருகே கடத்தி வரப்பட்ட 600 புதுச்சேரி மது பாட்டில்கள் பறிமுதல். வெளிமாநில மது பாட்டில்களை கடத்தி வந்து விற்பனை செய்ய முயன்ற இளைஞர் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு காவல்துறையினரால் கைது. சென்னை தண்டையார்பேட்டை அருகே தங்க நகைகள் செய்து தருவதாக கூறி 2768 கிராம் தங்கத்தை மோசடி செய்த 2 கைது. விசாரணைக்கு பிறகு இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருப்பது சிறையில் அடைப்பு. திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கம் ரயில் நிலையம் அருகே 21 கிலோ கஞ்சா பறிமுதல். கஞ்சா கடத்தலில் ஈடுபட்ட நபரை கைது செய்து காவல்துறையினர் தீவிர விசாரணை. சென்னை அடுத்த பூந்தமல்லியில் பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நீதிமன்ற ஊழியர் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. பூந்தமல்லி நீதிமன்றத்திற்கு பணி நிமித்தமாக சென்று வந்த காவலருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக குற்றச்சாட்டு. கோவையில் பேருந்தில் கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த காவலர் கைது. பெண்களுக்கு அரணாக இருக்க வேண்டிய காவலரை பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. சென்னை அடுத்த வானகரம் பகுதியில் பெண்ணை துன்புறுத்திய வழக்கில் 3 பேர் கைது. புகாரின் பேரில் 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே கீழே விழுந்த 10ஆம் வகுப்பு மாணவிக்கு வயிற்று
வயிற்று வலி ஏற்பட்ட நிலையில் குறை மாத பிரசவத்தில் பிறந்த சிசு உயிரிழப்பு. விசாரணையில் காதலன் மூலம் கர்ப்பமானது தெரிய வந்த நிலையில் போக்சோ வழக்கு பதிவு செய்து சிவகாசி போஸ் காலனியைச் சேர்ந்த இளைஞரை தேடும் போலீசார். திருவண்ணாமலையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற தாயை தாக்கி மகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கஞ்சா போதை ஆசாமிக்கு தர்மஅடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்த பொதுமக்கள். ஏற்கனவே வேறொரு வழக்கில் ஜாமீனில் வெளிவந்த ஆரணியைச் சேர்ந்தவர் அபினேஷ் என்பவர் மீண்டும் சிறையில் அடைப்பு. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே ஆபாச படம் காட்டி 6 வயது சிறுவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தம்பதி போக்சோ வழக்கின் கீழ் கைது. பாலியல் தொல்லை குறித்து சிறுவனின் தந்தை அளித்த புகாரின் பேரில் தம்பதியை கைது செய்து காவல்துறையினர் நடவடிக்கை. சென்னை வடபழனியில் ரமணா திரைப்பட பாணியில் உயிரிழந்த பெண்ணிற்கு சிகிச்சை அளித்து கூடுதல் கட்டணம் வசூலித்த குற்றச்சாட்டில் தனியார் மருத்துவமனைக்கு 65,62,500 ரூபாய் அபராதம் விதித்து செங்கல்பட்டு நுகர்வோர் நீதிமன்றம் தீர்ப்பு. மேலும் மருத்துவமனை நிர்வாகம் வழங்க வேண்டிய கூடுதலாக வசூலிக்கப்பட்ட கட்டணமான 61,644 ரூபாயை திரும்ப கொடுக்கவும் உத்தரவு. டாஸ்மாக் கடைகளில் விற்கப்படும் அனைத்து மதுபானங்களுக்கும் ரசீது வழங்க வேண்டுமென டாஸ்மாக் நிறுவனத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. டாஸ்மாக் கடைகளில் ரசீது புத்தகங்கள் பராமரிக்கப்படவில்லை என்றும் மதுபானம் வாங்குவோருக்கு ரசீதுகள் வழங்கப்படவில்லை என்றும் காட்டும். பத்திரிகையாளர்களுக்கு நலவாரியத்தின் மூலம் வழங்கப்படும் விபத்து நிவாரணம் அதிகபட்சமாக 2 லட்சம் ரூபாய் வழங்குவது தொடர்பாக தமிழக அரசு அரசாணை. பத்திரிகைகளில் அரசு விளம்பரங்களை வெளியிடும் பத்திரிகை நிறுவனங்கள் அரசால் வழங்கப்படும் விளம்பர கட்டணத்தில் 1% தொகையை நலவாரியத்திற்கு என வழங்கிடவும் ஆணை. பிரதமர் மோடிக்கு எதிரான AI அவதூறு வீடியோ மற்றும் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான ஆபாச வீடியோக்கள் தொடர்பாக மெட்டா நிறுவனத்திற்கு மத்திய அரசு கடும் எச்சரிக்கை. இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்குட்பட்டு நடக்கவில்லை எனில் பாதுகாப்பு சலுகைகள் வழங்க முடியாது என்றும் எச்சரிக்கை. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 13 காசுகள் உயர்ந்த 95.15 ரூபாயாக நிர்ணயம். கச்சா எண்ணெய் விலை சரிவு மற்றும் வெளிநாட்டு சந்தைகளில் டாலரின் மதிப்பு பலவீனமடைந்த நிலையில் 13 காசுகள் உயர்ந்த இந்திய ரூபாயின் மதிப்பு. கேரளத்தில் பருவமழை பேரிடரால் இதுவரை 25 பேர் உயிரிழப்பு, 4 பேர் மாயம். கனமழை தொடரும் நிலையில் ஆற்றங்கரை மற்றும் நிலச்சரிவு அபாயப் பகுதிகளில் வசிப்பவர்கள் பாதுகாப்பாக இருக்கவும் இரவு நேர பயணங்களை தவிர்க்கவும் மாநில அரசு அறிவுறுத்தல். 2027ஆம் நிதியாண்டிற்கான மொத்த உள்நாட்டு உற்பத்தி 6.7% இருக்கும் என கணிப்பு. ரெப்போ வட்டி விகிதம் 5.25%ஆகவே தொடரும் என ரிசர்வ் வங்கி ஆளுநர் அறிவிப்பு. தொகுதி மறுவரையறை மகளிர் இடஒதுக்கீடு மசோதாக்களுக்காக ஆகஸ்ட் 17 முதல் 3 நாள் சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரை மத்திய அரசு கூட்ட வாய்ப்பு. அரசியல் அமைப்பு திருத்தத்தை நிறைவேற்றுவதற்கு தேவையான வாக்குகளின் எண்ணிக்கையை மதிப்பிட்ட பின்னரே அரசு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என எதிர்பார்ப்பு. வட்டி விகிதத்தில் எவ்வித மாற்றம் இல்லை என்ற அறிவிப்பால் சென்செக்ஸ் மற்றும் நிப்டி உயர்வு. சென்செக்ஸ் 152.05 புள்ளிகள் உயர்ந்த 78,581 புள்ளிகளாகவும், நிப்டி 9.75 புள்ளிகள் உயர்ந்த 24,624.65 புள்ளிகளாக வர்த்தகமானது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே இரவு ரோந்து பணியில் ஈடுபட்ட காவலரை 4 பேர் கொண்ட கும்பல் கடப்பாரை உள்ளிட்ட ஆயுதத்தால் கொடூரமாக தாக்கி தங்கச் செயினை பறித்துச் சென்ற துணிகரம். படுகாயமடைந்த காவலருக்கு தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் குற்றவாளிகளுக்கு போலீசார் வலைவீச்சு. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே அனுமதியின்றி ஏரியில் மண் கடத்தலில் ஈடுபட்ட 11 பேர் அதிரடி கைது. மண் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட 9 டிராக்டர்கள் மற்றும் 2 JCB இயந்திரங்கள் பறிமுதல் செய்து போலீசார் நடவடிக்கை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே அடிதடி வழக்கில் தலைமறைவாக இருக்க வீட்டில் அடைக்கலம் தராத உறவினர்களை சகோதரர்கள் 2 கத்தியால் தலையில் தாக்கி கொல்ல முயன்ற கொடூரம். தப்பியோடிய சின்னராஜ் மற்றும் ராஜேஷ் ஆகியோரை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் மலைக்கோட்டலம் அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டம். அப்பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர் ஒருவரை காவல்துறை கைது செய்து தாக்கியதாகவும் ஆசிரியரை உடனே விடுவிக்க கோரியும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. திருச்சி மாவட்டம் முசிறி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கத்தினர் 21 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். காலி பணியிடங்களை நிரப்பிடவும் பதவி உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட 21 கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர். சிவகங்கை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் 22 நவீன அரிசி ஆலைகளை கூட்டுறவுத்துறைக்கு தாரை வார்ப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்த தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம். தமிழக அரசின் நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்த தொழிற்சங்கத்தினர் பணியாளர்களின் குடும்பங்களை காப்பாற்ற வேண்டும் என்று கோரிக்கை. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே கீழப்புத்தூர், சோலைக்குளம் உள்ளிட்ட 10 கிராமங்களில் கடந்த 10 நாட்களாக முறையான குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல். அரசு பேருந்தை சிறைப்பிடித்து பொதுமக்கள் நடத்திய போராட்டத்தால் திருத்துறைப்பூண்டி மன்னார்குடி சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே பொதுமக்களுக்கு வழங்க வேண்டிய ஊராட்சி குடிநீரை தனது உணவகத்திற்காக டேங்க் ஆபரேட்டர் பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டு. டேங்க் ஆபரேட்டரை பொதுமக்கள் தட்டி கேட்ட நிலையில் இருதரப்பினரிடையே கைகலப்பு ஏற்பட்டதால் பரபரப்பு. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் 2ஆம் நாள் ஆடி பரணி விழா கோலாகலம். காவடி எடுத்தும் அலகு குத்தியும் மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக வந்து முருகப்பெருமானை மனமுருக வழிபட்ட பக்தர்கள். சாலை விபத்துக்களை கட்டுப்படுத்த சாலை பாதுகாப்பு சட்டத்தை ஏற்றும்படி தமிழக அரசுக்கு உத்தரவிடக் கோரிய வழக்கு தள்ளுபடி. குறிப்பிட்ட வகையில் சட்டம் ஏற்றும்படி மாநில அரசுக்கு உத்தரவிட முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. நீட் போராட்டம் தொடர்பான மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் போராட்டத்தில் ஈடுபடும் இளைஞர்களின் கோரிக்கைகளை அதிகாரிகள் புரிந்து கொள்ள முயல வேண்டும் என கருத்து. போராட்டங்களை கையாளும் போது காவல்துறையினர் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றும் சூழ்நிலை கட்டுப்பாட்டை மீறி செல்லாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தல். பழனி தண்டபாணி மடத்துக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் சொத்து மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட 4 பேரை சிபிசிஐடி காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி. 4 பேரையும் வருகின்ற 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் வரை 3 நாட்கள் சிபிசிஐடி போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை செய்ய திண்டுக்கல் நீதிமன்றம் நிபந்தனையுடன் அனுமதி வழங்கியது. முதலமைச்சருக்கு மிரட்டல் விடுக்கும் வகையில் பேசியதாக தன்னை சிறையில் அடைத்த உத்தரவை ரத்து செய்ய கோரி திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி. இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் அதிரடி. குதிரை பேர வழக்கில் காவல் நிலையத்தில் செந்தில் பாலாஜி தினமும் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையை முழுவதுமாக தளர்த்திய சென்னை உயர்நீதிமன்றம். விசாரணைக்கு தேவைப்படும் போது செந்தில் பாலாஜிக்கு சம்மன் அனுப்பலாம் என காவல்துறைக்கு அறிவுறுத்தல். E20 கொள்கை தொடர்பாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரிக்கு எதிரான அவதூறு உள்ளடக்கத்தை உடனடியாக நீக்குமாறு மெட்டா மற்றும் எக்ஸ் கார்ப் ஆகிய சமூக ஊடக நிறுவனங்களுக்கு மும்பை உயர்நீதிமன்றம் உத்தரவு. டீப் ஃபேக்குகள் மற்றும் தவறான தகவல்களை பரப்புவதற்கு டிஜிட்டல் தளங்கள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன என்பதை நீதிமன்றம் தீவிரமாக கருதியதாக மத்திய அமைச்சர் தரப்பு வழக்கறிஞர் கருத்து. விஷால் இயக்கத்தில் நடித்திருக்கும் மகுடம் திரைப்படம் வெளியீடு தேதி அறிவிப்பு. திரைப்படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெளியாகும் எனவும் ட்ரெய்லர் ஆகஸ்ட் 7ஆம் தேதி வெளியிடப்படும் என்று படத்தின் இயக்குனரும் நடிகருமான விஷால் அறிவிப்பு.
இந்திய அணியின் நட்சத்திர வீரர் இஷான் கிஷன் இந்திய ரிசர்வ் வங்கி அலுவலகத்தில் உதவி மேலாளராக தனது பணியை மீண்டும் தொடங்கியுள்ளார். T20 தொடருக்கு பிறகு ஓய்வில் உள்ள இஷான் கிஷன் டெஸ்ட் தொடரில் இடம் பெறாததால் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவின் கீழ் பாட்னா RBI அலுவலகத்தில் அலுவல் ரீதியான பணிகளுக்கு திரும்பியுள்ளார். உத்தரகாண்ட் மாநிலத்தில் அதிகபட்ச தனிநபர் வரி செலுத்துவதில் கிரிக்கெட் வீரர் ரிஷப் பண்ட் முதலிடம். தற்போதைய நிதியாண்டில் ரிஷப் பண்ட் 23.84 கோடி ரூபாயை வருமான வரியாக செலுத்தியதாக தகவல். தமிழ்நாடு அரசின் புதிய நிதிநிலை அறிக்கையின்படி 2026-2027 நிதியாண்டில் தமிழக அரசு மொத்தமாக 1,73,445 கோடி ரூபாய் கடன் பெறவும், ஏற்கனவே பெற்ற கடனில் 51,971 கோடி ரூபாயை திருப்பிச் செலுத்தவும் திட்டமிட்டுள்ளது. இதனால் 2027 மார்ச் 31 நிலவரப்படி தமிழக அரசின் ஒட்டுமொத்த கடன் 10,98,768 கோடி ரூபாயாக உயரும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் மேம்பட்ட வரி நிர்வாகம் மற்றும் வருவாய் பெருக்க நடவடிக்கைகளின் மூலம் வருவாய் பற்றாக்குறையானது 2026-2027 ஆண்டில் 55,775 கோடி ரூபாயாக இருந்தது. 2027-2028 ஆண்டில் 53,993 கோடி ரூபாயாக குறையும் என கணிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சியை பொறுத்து நிதி பற்றாக்குறையின் விகிதம் 2028-2029 ஆண்டில் 2.80% குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆன்லைன் மூலம் மதுபானங்களை முன்பதிவு செய்து கொள்ளலாம் என தாவேக அரசு அறிவித்திருப்பது மாணவர்கள் மற்றும் இளம் பெண்களிடையே மது பழக்கத்தை அதிகரிக்கும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அச்சம் தெரிவித்துள்ளார். டாஸ்மாக் மதுபானங்களை ஆன்லைனில் முன்பதிவு செய்து வாங்கும் புதிய திட்டம் மது வணிகத்தையும் புழக்கத்தையும் மேலும் அதிகரிக்க செய்யும் என்பதால் அதனை தமிழக அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். நியாய விலைக் கடைகளில் உணவுப் பொருட்களை வாங்க மக்கள் நீண்ட வரிசையில் நிற்பது குறித்து கவலைப்படாத அரசு மது பிரியர்களின் வசதிக்காக ஆன்லைன் முன்பதிவு முறையை கொண்டு வருவது சமூக சீரழிவுக்கு வழிவகுக்கும் என அவர் காட்டமாக தெரிவித்துள்ளார். மேலும் கடைகளில் வரிசையில் நின்று வாங்கினால் மற்றவர்கள் பார்ப்பார்கள் என்ற தயக்கம் மற்றும் அச்சமே மாணவர்கள் மற்றும் இளம்பெண்கள் மது பழக்கத்திற்கு ஆளாவதை தடுத்து வந்தது. ஆனால் ஆன்லைனில் முன்பதிவு செய்து சில வினாடிகளில் மதுவை பெற்றுக்கொள்ளும் வசதி வந்தால் அந்த தடை உடைபட்டும் பலரும் எளிதில் மதுவுக்கு அடிமையாகும் ஆபத்து ஏற்படும் என வேதனை தெரிவித்துள்ளார். எனவே மது புழக்கத்தை பெருக்கும் இத்தகைய ஆபத்தான திட்டத்தை அரசு கைவிட வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இந்த நிதியாண்டில் மட்டும் நீர்ப்பாசனத்துறையை மேம்படுத்துவதற்கு 9,264 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கடந்த காலங்களில் நீர்ப்பாசனத்துறையை நிதி ஒதுக்கீடு இல்லாமல் மிகப்பெரிய அளவில் நீர்ப்பாசனம் பின்தங்கியிருந்தது. அதுபோல பனை மேம்பாட்டுக் கழகம் பதநீரை பதப்படுத்துவதற்கு 16 கோடி, கிராமப்புறங்களில் ஆடு வளர்ப்பதற்கு 110 கோடி, பால்வளத்தை பெருக்குவதற்கு 10,000 கோடி, காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு 150 கோடி, காவிரி வைகை தாமிரபரணிகளில் சுற்றுலா தலமாக மாற்றுவதற்கு 25 கோடி, இப்படி பலவாறு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிற நிதிகள் முழுமையும் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இந்த நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நதிநீர் திட்டங்களை பாதுகாப்பதற்கு 25 கோடி, எல்நினோவை எதிர்கொள்வதற்கு 340 கோடி, பேரிடர் மேலாண்மை திட்டத்திற்கு 11,532 கோடி, உணவு திருவிழா விவசாயிகளுடைய உணவு திருவிழா நடத்துவதற்கு 20 கோடி, இப்படி பல வகையில் வேளாண் வளர்ச்சிக்கு அடிப்படை நோக்கோடு இந்த திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. பேரிடர் காலத்தில் அலையாத்தி காடிகள் என்பது மிகப்பெரிய வரப்பிரசாதமாக விவசாயிகளால் பார்க்கப்படுகிறது. இந்த திட்டத்திற்கெல்லாம் தனித்தனியாக நிதி ஒதுக்கீடு, அதே போல மனிதர்கள் விலங்குகள் தாக்குதலை தடுப்பதற்கு 20 கோடி என்கிற அடிப்படையில் வேளாண்மையை மையப்படுத்தி
பல்வேறு யாரும் எதிர்பார்க்காத நிலையில் இந்த திட்டங்களை அறிவித்திருப்பதை நாங்கள் வரவேற்கிறோம்.